வெல்கம் டு ஷெமேக்ஸ். இன்னைக்கு நம்ம அல்ஜிப்ராவில் எக்ஸைஸ் 3.1 இருக்க தேர்ட் சம் தான் பார்க்க வரோம். ஸோ செம்ம பார்த்து எழுதுறாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னா, வாணி, ஹர் ஃபாதர் அண்ட் ஹர் கிராண்ட் ஃபாதர் ஹாவ் அன் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 53. ஸோ அப்போ என்ன, வாணியோட வயசு, அவங்க அப்பாவோட வயசு, அவங்க தாத்தாவோட வயசுக்கு ஆவரேஜ் போட்டால் 53 வருமா? ஓகே. 1/2 ஆஃப் அவர் கிராண்ட் father's age is okay, fine. 1/2 of her grandfather's age plus 1/3 of her father's age plus 1/4 of Vani's age is 65. ஸோ அவங்க தாத்தாவோட ஏஜில் பாதி, அவங்க அப்பாவோட ஏஜில் 1/3, அவளோட ஏஜில் 1/4, இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் 65 வருமா? ஃபைன். 4 years ago, Vani's grandfather was 4 times as old as Vani. 4 வருஷத்துக்கு முன்னாடி வாணியோட தாத்தாவோட வயசு எப்படி இருந்துச்சா, வாணியோட வயசோட 4 மடங்கு ஜாஸ்தியாக இருந்துச்சா, ரைட். ஸோ இதெல்லாம் வச்சு இவங்க 3 பேரோட வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. பார்க்க வளவலா கொலக்கொலன்னு இருந்தாலும் நீங்கள் ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா ஜஸ்ட்டு 3 ஈக்குவேஷன் தான், அதை தான் இப்படி இல்லை வரிசையாக எழுதி வச்சுருக்காங்க, ரைட். ரைட், யூ வில் ஸ்டார்ட் வித் சொல்யூஷன். சரி, சொல்யூஷன். அதுக்கு முன்னாடி இப்போ அவங்க உங்களோட ஏஜை, வாணியோட ஏஜ், வாணி அப்பா ஏஜ், வாணி தாத்தா ஏஜ்னு இருந்தால் ஈக்குவேஷன் பெருசாகும். ஸோ லெட் வாணிஸ் ஏஜ் பி எக்ஸ், வாணிஸ் ஃபாதர் ஏஜ், வாணிஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் பி ஒய், வாணிஸ் கிராண்ட் ஃபாதர், ஐயோ விட்டுனா, ஓகே இதெல்லாம் கொஞ்சம் கான்சியஸாக இருங்க. ஸோ வாணிஸ் கிராண்ட் ஃபாதர் ஏஜ் பி ஜெட், ரைட். முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு லைன் எடுத்துக்கோங்க. வாணியோட வயசு, அவங்க அப்பாவோட வயசு, அவங்க தாத்தாவோட வயசு, 3 பேருக்கும் ஆவரேஜ் போட்டால் 53. சி ஆவரேஜ்னால் என்ன, எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணி எத்தனை நம்பர்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம் டிவைட் பண்ண போகிறது. ஸோ இங்கே எக்ஸு ப்ளஸ் ஒய்இ ப்ளஸ் இசட், இவங்க 3 பேரோட ஏஜ் டிவைட் பை 3, ஏன்னா 3 பேர் தானே இருக்காங்க, விச் இஸ் ஈக்குவல்ஸ் 53. ஸோ அதை அகெயின் சால்வ் பண்ணோன்னா எக்ஸு ப்ளஸ் ஒய்இ ப்ளஸ் இசட் ஈக்குவல்ஸ் 53 into 3, hence x plus y plus z equals 53 into 3. So 3 3s are 9, 115, okay, 159. So x plus y plus z equals 159. ஸோ இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம், ரைட். அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அந்த 3 பேரோட ஏஜை டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ 1/2 ஆஃப் ஹர் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ், சரி 1/2னா 1/2 ஆஃப் ஹர் கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் என்னன்னு எடுத்துட்டோம், இசட், ரைட், ப்ளஸ் 1/3 ஆஃப் ஹர் ஃபாதர்ஸ் ஏஜ், 1/3னா 1/3 ஆஃப் ஹர் ஃபாதர்ஸ் ஏஜ் என்ன, ஒய்இ, ப்ளஸ் 1/4 ஆஃப் வாணிஸ் ஏஜ். ஸோ 1/4 ஆஃப் வாணிஸ் ஏஜ் அது என்னென்னு எடுத்துக்கிட்டோம், எக்ஸ், விச் இஸ் ஈக்குவல் 65, ரைட். ரைட், ஸோ இங்கே இது அப்படியே ஈக்குவேஷன் எழுதணும்னா, ஓகே ஃபஸ்ட்டு எக்ஸ் வர மாதிரி எழுதிக்கலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ 1 into எக்ஸ், ஸோ எக்ஸ் பை 4 ப்ளஸ் 1 into ஒய் பை 3 ப்ளஸ் 1 into z by 2 ஈக்குவல் 65. ஸோ அப்போது கீழே 4 3 2 இருக்குது, 3க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 12 வருமா? ஸோ அப்படியே பெருசாக ஒரு கூட போட்டு கீழே 12ன்னு போட்டுடலாம். ஸோ 4 ஏதாவது மல்டிப்ளை பண்ணால் 12 வரும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணால். ஸோ 3 into எக்ஸ் 3x ப்ளஸ் 3 ஏதாவது மல்டிப்ளை பண்ணால் 12 வரும், 4. ஸோ 4y ப்ளஸ் 2 ஏதாவது மல்டிப்ளை பண்ணால் 12 வரும், 6z ஈக்குவல் 65. So 3x plus 4y plus 6z equal 65. So denominator இருக்க 12 அந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஓகே, ஸோ 65 12s are 10, remainder 1 12 30 6 5, so 7 80. So 3x plus 4y plus 6z equals 780. இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கலாம். சரி,
வேறு என்ன கொஷினில் கொடுத்துருந்துச்சு, வேறு என்ன கொடுத்துச்சுன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒன்று கொடுத்துருந்துச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாடி வாணியோட ஏஜில் 4 டைம் பண்ணால் அவங்க தாத்தாவோட ஏஜ் வந்துடுமா. இப்போ வாணிக்கு எத்தனை வயசு, எக்ஸு, வாணியோட தாத்தாக்கு ஜெட்டு. 4 வருஷத்துக்கு முன்னாடினா இதுலேருந்து 4 சப்ராக்ட் பண்ணணும். -4 -4 ரைட்டா, ரைட். ஸோ அப்போ எப்படி இருந்துச்சா, வாணியோட வயசை 4 டைம்ஸ் பண்ணால் அவங்க தாத்தாவோட வயசு இருந்துச்சான். ஸோ வாணியோட வயசு இது x - 4 தானே, × 4 ஈக்குவல்ஸ் அவங்க தாத்தாவோட வயசு. இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா. ஸோ 4x - 16 ஈக்குவல்ஸ் z -4. ஸோ 4x - z ஈக்குவல்ஸ், ஸோ அந்த பக்கம் போனால் இது வந்து +16 ஆகிடும், -4. ஸோ 4x - z ஈக்குவல்ஸ் 12. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3 ஆச்சுக்கலாம். சி இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு 2 ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு அந்த 2 ஈக்குவேஷனுமே எப்படி இருந்துச்சு, எக்ஸு ஒய் ஜெட்டு 3மே இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, அதில் எக்ஸு இசட்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒய்யை மட்டும் இவங்க 2 பேர்லையும் எலிமினேட் பண்ணி விட்டோம்னா நமக்கு ஈஸியாக என்ன கிடச்சிரும், அடுத்து எக்ஸையும் இசட்டையும் வச்சும் சால்வ் பண்ணுற மாதிரி கிடச்சிரும். ஸோ நான் வந்து ஒரு சின்ன ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த இடத்துல 3 ஈக்குவேஷனே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன கிடச்சிச்சு, எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஈக்குவல்ஸ் என்ன வந்துச்சு 159. ஸோ 159 இவன் தான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் 2ஐயும் பார்க்கலாம். ஸோ இங்கே ஒய்யை தான் நம்ம எலிமினேட் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. இங்கே ஒய், இங்கே 4y. ஸோ இந்த ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2லேருந்து சப்ராக்ட் பண்ணோம்னா இந்த ஒய் போயிடுவான். ஸோ அப்போ 3 and zல நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிடும். பண்ணலாமா. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 மைனஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 × 4. ஏன்னா இங்கே இருக்கிறது வந்து 4y, இங்கே இருக்கிறது y, ரைட். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன, 3x + 4y + 6z ஈக்குவல்ஸ் 780. ஓகே. ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன, x + y + z. ஸோ 4x + 4y + 4z ஈக்குவல்ஸ் 159 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்ல, 9 4s are 36, remainder 3 20. ஸோ remainder 2 2 6. ஸோ 636. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லாருக்கும் சைன் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ 3x - 4x இங்கே சைன் சேஞ்ச் ஆகிடும்ல, -x + 4y - 4y 0 -4z + 6z. ஸோ +2z which is equals 780 - 6 36. So 7 4 4 1 144. ஓகேவா. ஸோ இப்போது -x + 2z = 144 ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3ஐயும் 4ஐயும் எப்படியாவது சால்வ் பண்ணி நமக்கு x and z கண்டுபிடிக்கும். சி இங்கே 2z இருக்குது, +2z, இங்கே z இருக்குது. இந்த ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -2z கிடச்சிரும். ஸோ அப்போ இவங்க 2 பேரும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். பண்ணலாமா. Equation number 4 plus 2 multiplied by equation number 3. Equation number 4 என்ன, -x plus 2z which is equals 144. So equation number 3 என்ன, 4x. 4x multiplied by 2 na 8x minus z அப்போ -2z. 12 2s are 24. So இப்போ என்ன பண்ண போகிறோம், ஆட் தான் பண்ண போகிறோம். See. Okay. -x plus 8x அப்போ 7x plus 2z plus -2z 0 and இங்கே அப்படியே ஆட் பண்ணால் 8 6 1. ஸோ இதுலேருந்து என்ன வரும், 7x = 168. அப்படியே கேன்சல் பண்ணலாமா. 1 7s are 7, 2 7s are 14, remainder 2, 4 7s are 28.
ஸோ அப்போ எக்ஸு வாணியோட வயசு எவ்வளோ 24. ஈஸி. இப்போ எக்ஸோட ஏஜ் கிடச்சிருச்சு. இதை வச்சு அடுத்த 2 பேரோட ஏஜையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு என்ன தெரியும்னா இந்த எக்ஸ் ஈக்குவல்ஸ் 24 வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ல சப்ஸ்டிட் பண்ணலாம். சப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் 24 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 4. ஈக்குவேஷன் நம்பர் 4 என்ன? 4x minus z equals 12. 4x minus z equals 12. இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாமா? 4x minus z equals 12. ஓகே ஓகே. ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 24 போட்டு மைனஸ் z ஈக்குவல்ஸ் 12. நான் 4 4 16, ரிமைண்டர் 1, 4 2 8, 9. 96 minus z equals 12. ஸோ மைனஸ் z அந்த பக்கம் வச்சுட்டு 12 அப்படி வச்சுக்குவோம். இந்த ப்ளஸ் 96 அந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸ் 96. ஓகே, அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் 8 4. ஸோ இந்த பக்கம் மைனஸ் z. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆனால் z ஈக்குவல்ஸ் 84. z யார்? தாத்தா. தாத்தாவோட வயசு என்ன? 24. சாரி 84. ரைட் ரைட். ஸோ இப்போது பொண்ணு வாணியோட வயசு 24. தாத்தா அவரோட வயசு 84. இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ அது என்னது? எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டு ஈக்குவல்ஸ் 159. வாணியோட வயசு எக்ஸ் என்ன? 24. ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். இசட் என்ன? 84. ஸோ 159. ஓகே. ஸோ ஒய் ப்ளஸ் 108 which is equals 159. So y equals 159 minus 108 அந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ y equals 51. ஓகே, ஒய்னா என்னன்னு பார்த்துருந்தோம். அப்பாவோட ஏஜ் 51. ஸோ இதில் வந்து நம்ம 3 பேரோட ஏஜையுமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்படியே எழுதிடலாமா இந்த பக்கம்? ஃபைன். வாணிஸ் ஏஜ். வாணியோட ஏஜ் என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? எக்ஸு 24. ரைட். அடுத்து வாணிஸ் ஃபாதர்ஸ் ஏஜ். அது எவ்வளோ? 51. அதுக்கப்புறம் யார்? வாணிஸ் கிராண்ட் ஃபாதர், தாத்தாவோட வயசு. கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ். ஸோ அது எவ்வளோ? 84. ஸோ கொஷின் என்ன கொடுத்துருந்தாங்க? ஒரு காம்ப்ளெக்ஸான ஈக்குவேஷன் கொடுத்து, அதுவும் ஈக்குவேஷனாக கொடுக்காம கைண்ட் ஆஃப் பெரிய வேர்டிங்ஸாக கொடுத்து நமக்கு 3 பேரோட ஏஜையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. நம்ம சிம்பிளாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த சம். நெக்ஸ்ட் சம்மில் மீட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ. பாய்.